பங்குச்சந்தையில் டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மல்டிபேக்கர் ஸ்டாக் என்னென்னன்றதை இப்போ நாம் பார்க்கலாம். மூன்கிபா கேபிட்டல் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹21 ₹59 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் 126% கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை செக் பண்ணிட்டு இந்த கம்பெனி வாங்கலாமா என்னன்றதை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 18.2 கோடி. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹59. ஹைலோ பார்த்தீங்கன்னா ₹21 ₹59 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ வந்து 8. இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து ₹21. டிவிடெண்ட் இந்த கம்பெனியில் கொடுக்குறதில்ல. ROCE ROE பார்த்தீங்கன்னா 34.9 31.6 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பர்சன்டேஜில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ₹10. OPM 20.8%. EPS வந்து 7.43%. இந்த கம்பெனி இந்த வருஷத்தில் நெட் ப்ராஃபிட்டாக 2.27 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இதோட டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 0.07 கோடி. டெப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் கடன் எதுவுமே இல்லை. இது ஒரு கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 3.35 கோடி. கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 0.05 கோடி. மைனஸில் இல்லாதவருக்கும் பெட்டர் தாங்க. கம்பெனி கடந்த குவார்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.01 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஹோல்டிங் பொறுத்தவரை இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 37.4% ப்ரொமோட்டர் வச்சுருக்காங்க. FII DI ஹோல்டிங் எதுவுமே வைக்கல. பப்ளிக் கையில் வந்து 62.6% வச்சுருக்காங்க. இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 60% இன்க்ரீஸ் ஆகிருச்சு. இது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுமாதிரி ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 39% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவும் ஒரு பெரிய விஷயம் தாங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா கடன் எல்லாத்தையும் அடைச்சாங்க. கிட்டத்தட்ட கடன் இல்லாத மாதிரி தான். இது கம்பெனிக்கு நல்ல பாசிட்டிவான நியூஸ். அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 37.4% வச்சுருக்காங்க. இது கம்பெனிக்கு கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ். அதாவது ஒரு நல்ல கம்பெனி குட் கம்பெனினா 50% மேலே வைக்கிறது தான் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கம்பெனி SKP செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இவங்க பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 119% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது ₹58 இருந்து ₹170 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை இப்போ நாம் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ₹108 கோடி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹158. ஹைலோ பார்த்தீங்கன்னா ₹58 இருந்து ₹170 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9.79. புக் வேல்யூ வந்து ₹61.4. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் 0.95 கொடுக்குறாங்க. இது ஒரு பாசிட்டிவான டிவிடெண்டுங்க. ROE ROC ரெண்டும் பார்த்தீங்கன்னா 30.3 22.9. இதுவுமே பாசிட்டிவான ஒரு க்ரோத் தாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10. OPM வந்து 44.1%. இந்த கம்பெனியோட EPS பார்த்தீங்கன்னா ₹16. இந்த கம்பெனி கடந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ₹11 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 0%. அதாவது இந்த கம்பெனி கடன் இல்லாத கம்பெனி. இது கம்பெனிக்கு பாசிட்டிவான நியூஸ். ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா 35 கோடி. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா மைனஸில் 0.39 கோடி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி கடந்த குவார்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 3.21 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 75% வச்சுருக்காங்க. FIDA வந்து ஹோல்டிங் வந்து வைக்கல. பப்ளிக் ஹோல்டிங் வந்து 25% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து 75% ஹோல்டிங் வச்சுருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸுங்க. க்ரோத்தை பொறுத்தவரையில் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 20.8% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 36.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸுங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்ன நெகட்டிவ் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இந்த கம்பெனி வந்து டெப்ட் அதாவது கடன் இல்லாத கம்பெனி. இது ஒரு பாசிட்டிவான நியூஸுங்க. ரெண்டாவது வந்து இந்த கம்பெனி வர குவார்ட்டர் ரிசல்ட் வந்து நல்லதாக கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட CAGR CAGR வந்து கடந்த 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 36.4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலை பொறுத்தவரை RSI வந்து மிடில் இருக்காங்க. MACD பையிங் சிக்னல் கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் வந்து பையிங்கில் தான் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா புட்ஜிமி பேப்பர் ப்ராடக்ட் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 151% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தில் ₹43 இருந்து ₹136 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ₹1140 கோடி. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹120. ஹைலோ பார்த்தீங்கன்னா ₹43 இருந்து ₹136 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ வந்து 9.96%. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹51. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 0.5%. இதோட ROE ROC பார்த்தீங்கன்னா 26.8 20.9. இது பாசிட்டிவான ஒரு % தாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1. OPM வந்து 19.2. EPS பார்த்தீங்கன்னா ₹12. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹114 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 21.9 கோடி. இதோட ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 488 கோடி. இதோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து 4.95 கோடி. இந்த கம்பெனி கடந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 27.6 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.